பிரியாணி வந்து நீங்கள் செய்கிற மாதிரி டேஸ்ட் வந்து நார்மலாக வீட்டில் செய்கிறவங்களுக்கு நிறைய இடத்துல வரமாட்டேங்குது சார். இதோட சீக்ரெட் என்ன சார்? இதுங்க, பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருளை குவாலிட்டியாக தேர்ந்தெடுக்கணும். இப்போ நான் வந்து ஊட்டி பூண்டு தான் போடுவேன். இஞ்சி வந்து நல்லா பெரிய இஞ்சி, நல்லா முத்தின இஞ்சியாக தான் போடுவேன். அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் தரமானதாக போடுவோம். அப்புறம் அதில் அதுக்கு அடுத்தது செய்யக்கூடிய பக்குவம். இந்த பக்குவம்னு சொல்கிறீங்களா சார்? அது சொல்லுங்கள் சார். ஏன்னா பிரியாணியில் வந்து எல்லாருமே விரும்பி விரும்பி செய்கிறாங்க, ஆனால் வந்து அது நல்லா இல்லைன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பக்குவம் அப்படிங்கிறீங்கள, அந்த சீக்ரெட் எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? ஓகே, அதில் என்னென்னா, நான் வந்து சுத்தமான கடல் எண்ணெயை ஃபில்டர் பண்ணுற ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு கிலோவுக்கு என்னுடைய கணக்கு 400 கிராம் ஆயில். அதில் 250 வந்து ஆயில், 150 நெய். நெய்யிலையும் பண்ணலாம், தேங்காய் எண்ணெயில் பண்ணலாம், எதை அவங்களுக்கு பிடிச்சதில் பண்ணலாம். நான் பண்ணுறது வந்து 250 ml வந்து கடல் எண்ணெயை ஃபில்டர் பண்ணுற ஆயில், 150 கிராம் வந்து நெய். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 250 கிராம் ஆயிலும் 50 கிராம் நெய்யும் வந்து ஃபஸ்ட்டு சட்டியில் விட்டுருவேன். நான் 1 கிலோவுக்கு கணக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். விட்டு ஆனியன் வந்து 350 கிராம், பச்சை மிளகாய் ஒரு 8 மிளகாய். சரிங்க சார். அப்புறம் அதுக்கு அடுத்தது எல்லாமே பொருளை தயார் பண்ணி எப்பவுமே வச்சுப்போம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிச்சுடுவோம். எப்போவுமே மசாலா வந்து அடியில் பிடிக்காம நல்லா வேகணும். அது அந்த மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பிரியாணி தான் பிடிக்குங்க. ஓகே. அதாவது பிரியாணியில் நாங்கள் எக்ஸ்பர்ட்டுங்கிறது அதாவது காரணமாக இருக்கலாம்னாலும் அந்த அதை ரசித்து செய்வோம். எனக்கு அந்த பிரியாணிங்கிறது வந்து ஒரு அத்துப்படியான விஷயம்னு சொல்லலாம். ஒரு கிலோவுக்கு எத்தனை கிராம் உப்பு போடணும், எத்தனை இது போடணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய எல்லாமே கைப்பக்குவம் பண்ணாலும் கூட அந்த கிராம் கணக்கில் என்னால் சொல்ல முடியும். அதனுடைய எந்த ஸ்டேஜில் நாக்கில் எடுத்து வைக்கும்போதே அந்த எந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குதுங்கிறது என்னால் சொல்ல முடியும். பிரியாணியில் எத்தனை வகை இருக்குது சார்? ஏன்னா எல்லாம் பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்குமே பிடிக்கும் பொதுவாக. இதில் எத்தனை வகையான பிரியாணி இருக்குது சார்? பிரியாணி நிறைய வகை இருக்குங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, காளான் பிரியாணி, வெஜிடபிள்ஸ் பிரியாணி, அதில் வெரைட்டியாக நிறைய வெரைட்டிகள் இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து சில புதுமையாக வந்து வெரைட்டியாக மட்டன் சிக்கன் பிரியாணி, மட்டன் இது ப்ரான் பிரியாணின்னு வந்து வெரைட்டியாக நிறைய புதுசாக வந்துட்டுருக்கு. அது எல்லாமே தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும். ஏன்னா பிரியாணிங்கிறது பேசிக் கான்செப்ட் ஒன்று தான். நம்ம வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பட்டை, கிராம்பு, ஆனியன் போட்டு அந்த இது பண்ணுறது தான். இப்போ அதில் நம்ம போடக்கூடிய ஐட்டத்தை பொறுத்து நம்ம வந்து வேறுபடுது.